ஒரு உதாரணமாய் ஒரு கதையை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு முறை இது போல் ஒரு மே மாதம் ஜூன் மாதத்தில் +1 +2 முடிச்சுட்டு பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்க, அடுத்து கல்லூரிக்கு போகணும், படிக்கணும், மேற்படிப்பு படிக்கணும் சொல்லி காத்திருக்கிற ஒரு காலம். அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் அந்த மகள் நல்ல ஒரு மெரிட்டில் மார்க் வாங்கியிருக்கிறாங்க அந்த ஸ்கூலில். அதனால் ஒரு மெடிக்கல் காலேஜில் ஒரு சீட்டு கிடச்சிருக்குது மருத்துவ படிப்பு படிக்கிறதுக்கு. அப்போது அதற்கான ஆயத்தங்களை செய்கிறாங்க, அந்த மகளை கொண்டு அட்மிஷன் போடலான்னு. ஆனால் அந்த கல்லூரியில் அந்த மருத்துவ படிப்பு சீட்டு கிடைச்சாலும் ஒரு குறிப்பிட்ட தொகை கட்ட வேண்டியிருக்குது. அப்போ தான் அந்த மருத்துவ படிப்பை, அந்த MBBS படிப்பை படிக்க முடியும். அப்படி ஒரு சூழ்நிலையில் அப்போ அவங்க அந்த பணத்தை இவங்களால் கொடுக்க முடியாத ஒரு நிலைமையில் இருக்கிறாங்க. அப்போ இந்த அம்மா ஒரு விசுவாசம் உள்ள ஒரு தாய், தன் மகளுக்காக ஜெபிக்கிறாங்க. வீட்டுக்காரர் இல்லை, ஒரு விதவை தாய், தன் மகளை எப்படியாவது ஒரு MBBS படிக்க வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனால் கையில் பணம் இல்லை, ஃபீஸ் கட்டுறதுக்கு பணம் இல்லாத சூழ்நிலை. இவ்வளோ மார்க் எடுத்தும் ஃபீஸ் கட்டாதனால அந்த சீட்டு கைவிட்டு போயிருமோ அப்படின்னு ஒரு பயம். இதனால் தினந்தோறும் உட்காந்து ஜெபம் பண்ணுறாங்க, உபவாசம் ஜெபம் பண்ணுறாங்க, தனி ஜெபம் பண்ணுறாங்க, இரவெல்லாம் காத்திருந்து அழுது ஜெபம் பண்ணுறாங்க. ஆண்டவரே, எனக்கு எப்படியாவது என் குழந்தைக்கு இந்த MBBS சீட்டு வாங்கி கொடுத்துருக்கீங்க, ஆனால் இதை படிப்பதற்கு ஃபீஸ் கட்டினா தான் படிக்க முடியும், அப்போ தான் அந்த சீட்டை உறுதி பண்ணுவாங்க அப்படின்னு ஜெபம் பண்ணுறாங்க. அவங்களும் ஒரு குறிப்பிட்ட நாளை அந்த கல்லூரி நிர்வாகம் சொல்லிட்டாங்க, இந்த குறிப்பிட்ட நாளில் மத்தியானம் எங்களுடைய ஆஃபீஸ் அலுவலகம் ஈவினிங் மூடுவது வரைக்கும் தான் உங்களுக்கு டைம், அதுக்குள்ளே கொடுத்தீங்கன்னா அந்த சீட்டு உங்களுக்கு கன்ஃபார்ம், இல்லைன்னா யார் பணம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு கொடுத்துருவோன்னு சொல்லிட்டாங்க. இந்த அம்மாளுக்கு எவ்வளோ ஜெபம் பண்ணுறாங்க, என் பிள்ளை பிள்ளை படிச்சிருந்தும் படிக்கிறதுக்கு என்கிட்ட வசதி இல்லையே, பணம் இல்லையே அப்படின்னு அழுகிறாங்க. அழுது ஜெபம் பண்ணுறாங்க. இப்படி கடைசி நாள் வந்துருச்சு. அந்த கடைசி நாள் இன்னும் அந்த அம்மா உபவாசம் ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. உபவாசம் போட்டு தன் மகளோடு சேர்ந்து உட்காந்து ஆண்டவரை நோக்கி முறையிட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. மதியான வேலை வந்தது. இன்னும் அந்த அலுவலகம் மூடப்படுவதற்கு இன்னும் சில மணி நேரங்கள் தான் இருக்குது. ஆண்டவர் அற்புதம் செய்ய ஆரம்பித்தார். ஒரு தொழிலதிபர் தன்னுடைய பணத்தை எடுத்துக்கொண்டு பேங்க்ல டெபாசிட் பண்றதுக்காக போறார். அவர் பெரிய தொழிலதிபர், அவரும் அநேக படிக்கிற ஏழை பிள்ளைகளுக்கு உதவி செய்யக்கூடியவர். அவருடைய ஃபேக்டரியிலிருந்து அநேக ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர். இப்போ தன்னுடைய பணத்தை தன்னுடைய அக்கௌண்ட்ல டெபாசிட் பண்ண அவரே கார் எடுத்துட்டு போறார். போகிற வழியில அந்த சிட்டியில பெரிய டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சு. என்ன இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிந்த ஒரு குறுக்கு வழியில அவர் பயணம் செய்கிறார். பாருங்க, இவர் பயணம் செய்து போகிற அந்த வழியில தான் அந்த விதவை பெண்ணுடைய வீடும் இருக்கிறது. அப்படி போய் கொண்டிருக்கிற வேளையில அவங்க வீட்டுக்கு முன்பாக போகும்போது இவருடைய கார் டயர் திடீர்னு வெடிச்சிருச்சு. டயர் வெடிச்ச உடனே வண்டியால் மூவ் பண்ண முடியல. அப்படியே ஓரங்கட்டி அந்த இடத்துல நிப்பாட்டிட்டு இப்போ அவர் இறங்கி வந்து அந்த நிலைமையை பார்க்க வர்றாரு. மெக்கானிக்கு ஃபோன் பண்ணி சொல்றாரு, இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. இதை பார்த்து கொண்டிருக்கும் போது அந்த வீட்டில இருந்து ஒரு அழுகை குரல் கேட்குது. இவர் அங்கே சும்மா நின்று கொண்டிருந்தவர், மெக்கானிக் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி கொண்டிருந்தவர், இந்த தொழிலதிபர் அந்த வீட்டை தட்டி என்னம்மா ஏன் அழுகுறீங்கன்னு கேட்கிறார். அப்பா அவங்க சொல்றாங்க, என் பிள்ளைக்கு இன்னைக்கு தான் கடைசி நாள், MBBS சீட் கிடைச்சிருக்கு, ஆனா ஃபீஸ் கட்டாதனால என் குழந்தைக்கு படிக்க முடியாத ஒரு வாய்ப்பு இருக்குது, அதனால எங்க கடவுளை நோக்கி நாங்கள் முறையிட்டு ஜெபிக்கிறோம் அப்படின்னு. அப்போ அவர் இதெல்லாம் கேட்டுட்டு அவங்க துக்கம், அவங்களுடைய வேதனைகளை அறிந்து சொல்லியிருக்காரு, அம்மா உங்களுக்கு பணம் கொடுக்குறதுக்காகவே கடவுள் என்ன பண்ணியிருக்கிறாரு, உங்க வீட்டுக்கு முன்னால வரைக்கும் கொண்டு வந்திருக்கிறாருமா. இதுக்கப்புறம் என்னால் வண்டி நான் நினைச்சாலும் போகாது. ஏன்னா என்ன ஆயிடுச்சு, டயர் வெடிச்சிருச்சுமா. உங்க வீட்டுக்கு கொண்டு வந்த கடவுள் என்ன கொண்டு வந்திருக்கிறாரு. உங்க வீட்டுக்கு முன்னால என்னுடைய வண்டி டயர் வெடிச்சதுனால உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சு போல அப்படின்னு உங்களை விசாரிக்க வந்தேன். நான் என்கிட்ட இருக்கிற பணம் உங்க மகளுடைய ஃபீஸ் கட்டுறதுக்கு நான் கொடுக்குறேன். இந்த மெக்கானிக் வந்து இந்த டயரை சேஞ்ச் பண்ணக்கப்புறம் நீங்களும் ரெடி ஆகுங்க, நம்ம கல்லூரிக்கு போய் ஃபீஸை கட்டிடலான்னு சொல்லி அந்த அலுவலகம் முடிப்பதற்கு முன்பாய், அது க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னால் போய் இந்த தொழிலதிபரோடு போய் அதுவும் காரில் பயணம் செய்து அவர்கள் அந்த ஃபீஸை கட்டிட்டு வந்தாங்களாம். பாருங்க, ஆண்டவர் நமக்கு அற்புதம் செய்து கொண்டே இருக்கிறார். நாம் அவரை நோக்கி வேண்டுதல் செய்யும் போது, அவரை நோக்கி முறையிடும் பொழுது அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர், நமக்கு உதவி செய்ய ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார்.